ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரெசிபி எதுவுமே பார்க்கலங்க. எங்களுடைய கிச்சனில் ஒரு வேலை பார்த்துருக்கேன். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் கிச்சனில் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒன்று தான் இருக்கும். மற்றபடி இந்த பெஞ்சு தான் நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த பெஞ்சு மேலே தான் பார்த்திங்கன்னா பாத்திரம் ஸ்டாண்டு, தண்ணி குடம் இதெல்லாமே வச்சுருப்பேன். இது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே செல்ஃப் மாதிரி இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் அலுமினியம் பாத்திரம்லாம் வச்சுருப்பேன். இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் போட்டு முன்ன யூஸ் பண்ணோம். அப்போ தண்ணி பட்டு பேப்பர்லாம் ஒட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அரிசி பேக்கை தான் கட் பண்ணி இது மேலே நான் போட்டிருந்தேன். 2 பேக்கு கட் பண்ணி மாற்றி ஒன்று வாஷ் பண்ணும்போது ஒன்று யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி வச்சுட்ருந்தேன். இருந்தாலும் அது ரொம்ப அழுக்காகுது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு தோணுச்சு. சரி, இது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். நல்லா வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கராக ஒட்டிட்டோன்னா நமக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா நான் கிரைண்டர் வச்சு கூட இது மேலே தான் நான் மாவாட்டுவேன். அப்பப்போ இந்த ஸ்டாண்டை இறக்கி வச்சுட்டு மாவாட்டுவேன். பாருங்கள், இந்த செவுத்துலலாம் மாவு அடிச்சுட்டே இருந்தது. சரி, இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு தோணும்போது தான் ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன் மீஷோவில். அது நல்லா வாட்டர் ப்ரூஃப் தான். நல்லா தண்ணி பட்டாலும் எது கொட்டினாலும் அப்படி தொடச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். சரி, வாங்கி ஏன் இதையே இதில் ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் இதோட ஒட்டினா நல்லா இருக்காது. அதனால் இதை நல்லா ஃபுல்லாக நல்லா தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கொலின்லாம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். கத்தி வச்சு சுரண்டி எல்லாத்தையும் என் பையன் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, நல்லா ஹெல்ப் பண்ணுற வேலையெல்லாம் என் பையன் எனக்கு நல்லா செய்வாங்க. உங்கள் பசங்களாம் செய்வாங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா என் பையன் இந்த மாதிரி என்னை பெரிய பெரிய வேலைலாம் செய்யவே விட மாட்டான். நான் தான் செய்வேன்னு செஞ்சு கொடுப்பான். இப்போ அவன் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்குது பாருங்கள். கீழே வந்து நான் ஏற்கனவே இந்த பெஞ்சுக்கு கீழே ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். அதுவும் இதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் தாங்க வாங்கியிருக்கேன். இது மீஷோவில் வாங்கினேன். இது வந்து 130 ரூபா தான். வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கரு. நல்லா டைல்ஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிச்சன்லேயே இதை நான் ஒட்டியிருக்கேன். சிங்க் ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணி படுதுன்னு சொல்லிட்டு இதை தான் ஒட்டியிருக்கிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். இது இப்போ எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இது அப்படியே லென்த்தாக போட்டிங்கனாக்கா ஒரு சின்ன பீஸ் அப்படியே வால் மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இது குறுக்க பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அதை மிச்சத்தை வந்து அந்த செவத்தில் மாவாட்டும் போது மாவு படுது இல்லையா, அதில் ஒட்டிக்கலான்னு பிளான் பண்ணி இந்த மாதிரியே பீஸாக கட் பண்ணி போட்டு நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது 3 பீஸ் போட்டு இந்த பெஞ்சை ஃபில் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அளவுக்கு ஸ்கொயராக இருந்துச்சு. அதை அப்படியே செவுத்தில் ஒட்டியாச்சு. இதில் வந்து பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கட் பண்ணுற மாதிரி அளவுகளோடே நல்லா லைனாக போட்டிருப்பாங்க. நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். இதில் இது நல்லா பசையும் நல்லாயிருக்கும், நல்லா ஒட்டிக்குது. இப்போ இதை நல்லா ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உரிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பக்கத்தை மட்டும் ஒரு இன்ச்சுக்கு இந்த 2 லாஸ்ட் வரைக்கும் ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நல்லா அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு அப்படியே அதில் வச்சு அமைக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கணும். மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டு ஒட்டிடும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த வுட்டில் நல்லா ஒட்டி விட்டு அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து 2 பக்கம் பிடிச்சி இழுக்கக்கூடாது. சென்டராக இருக்கு இல்லையா, உள்ளேந்து சென்டராக இருக்கிற பக்கம் பிடிச்சி மெதுவாக இழுத்திங்கன்னா அது நல்லா அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். அப்படியே நல்லாயிருக்கும். அப்படியே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டோம் பாருங்கள். அப்படியே டைல்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துடலாம். இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி அப்படியே நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். பின்னாடி இதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்து லைன்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பெஞ்சு நல்லா இருக்குது. எங்கள் கிச்சனில் வந்து ஒரே ஒரு செல்ஃபும் ஒரு கவுண்டர் டாப் மட்டும்தான் இருக்கும். நான் அதிலே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். பத்தாக்குறைக்கு இந்த பெஞ்சு போட்டு இதில் தான் எனக்கு கீழே ஃபுல்லாக கிரைண்டர் வந்து காய வச்சுட்டு கீழே வைக்கிறது, பாத்திரம் எல்லாமே இந்த பெஞ்சுக்கு கீழே தான் வச்சுக்குவேன். சரி, இதை வெளியில் தூக்கி போட்டுடலாமான்னு கூட ஒரு ஐடியாலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பெஞ்சு மாதிரியே தெரியல, ஒரு கவுண்டர் டாப் மாதிரியே ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. செல்ஃப் மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எல்லா பாத்திரத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் மாவாட்டும் போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை ஒன்று மட்டும் அப்படியே கீழே இறக்கி வச்சுக்குவேன்.
மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸ்டாண்டு மட்டும் இறக்கி வச்சுன்னா இந்த கிரைண்டரை வச்சு ஆட்டிட்டு திரும்ப எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு இறக்கி வச்சு தான் மாவு ஆட்டிட்டு திரும்ப துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. திரும்ப அதே மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டி பெஞ்சு எப்படி அழகு பண்ணலான்னு பார்த்துட்டோம். இன்னும் நான் கிச்சன் வாலில் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இன்னொரு நாள் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.